திமுக தொடங்கி இந்த வருடத்தோடு 75வது ஆண்டு நிறைவடைகிறது. அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நெடுஞ்செழியன் உள்ளிட்டோரால் 1949 செப்டம்பர் 17 அன்று திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பெருமளவில் இளைஞர்களை கவர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி உணர்வு, இன உணர்வு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இயங்கியது. எழுத்துக்கள், பேச்சுகள், நாடகங்கள், பத்திரிகைகள் வாயிலாக மிக துல்லியமாக தங்களது இயக்கத்தை கட்டமைத்த திமுக படிப்படியாக வளர்ச்சியை கண்டது. ஆரம்பத்தில் சமூக இயக்கமாக இயங்கத் தொடங்கிய திமுக 1957ஆம் ஆண்டு அரசியலில் இறங்கியது. 1967இல் தவிர்க்க முடியாத மாபெரும் அரசியல் பேரியக்கமாக மாறியது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக வரலாற்றில் மிகவும் திருப்பு முனையாக அமைந்தது. டால்மியாபுரத்தை கள்ளக்குடி என பெயர் மாற்றம் செய்த நிகழ்வு சரித்திரத்தில் பொன்னெழுத்துகளால் எழுதப்பட்டது. நான் உங்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன். ஒரே ஒரு தீர்மானம், அதிமுகவுடைய மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுங்க. ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் போடுங்க. நான் இன்னும் தெளிவா சொல்லிடுறேன். எல்லாரும் சேர்ந்து தானே வாக்களிச்சோம். ஒட்டுமொத்த மக்களும் வாக்குறுதி கொடுத்தோம், அதிமுகவும் சேர்ந்து வாக்குறுதி கொடுத்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுல அரசியல் செய்ய வேணாம். நான் செய்யல. அதிமுகவுடைய நீங்க கூட வர வேணாம். உங்களுடைய இளைஞரணி செயலாளர் அனுப்பிச்சுவீங்க. உங்க இளைஞரணி செயலாளர் யாருன்னு எனக்கு தெரியல. இளைஞரணி செயலாளர் அனுப்பிச்சுவீங்க, இல்லை யாரோ ஒரு மாணவர் அணி செயலாளர் அனுப்பிச்சுவீங்க. நாங்களும் வரோம். அனைத்து கட்சி பிரதிநிதியும் கூப்பிட்டுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நேரம் டெல்லிக்கு போவோம். பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருவோம். அப்படி நீட் தேர்வு ரத்தாச்சுன்னா அந்த முழு பெருமையும் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன், அந்த முழு கிரெடிட்டும் ஏடிஎம்கேவே எடுத்துக்கிட்டோம். அதிமுகனால தான் நீட் தேர்வு ரத்தாச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். இதற்கு தயாரா? 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நெசவு குடும்பத்தில் நடராசன் பங்காரு அம்மாள் இணையாருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை எனும் அண்ணா. தொடக்க கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி காஞ்சிபுரம் பச்சையப்பர் கல்வி நிறுவனத்தில் பயின்றார். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு வறுமை காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாத அண்ணா காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தாளராக 6 மாதங்கள் பணியாற்றினார். இதன் பின்னர் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை படித்த அவர் அதே கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் முதுகலை பட்டம் பெற்றார். சிறந்த வாசகராக இருந்த அண்ணா சென்னையில் சென்று படிக்காத நூலகங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு புத்தகங்கள் மீது அதீத பிரியம் கொண்டிருந்தார். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் காலமெல்லாம் இந்த மாநிலத்தை அண்ணாதுரை ஆள்கிறான் என அண்ணா பேசியது நேற்றோ இன்றோ அல்ல. ஆனாலும் இந்த வாசகம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றும் எதிரொலிக்கிறது. மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த ஒன்றை தமிழர்கள் வாழ்கிற நாடு எனும் பொருள்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். ஐ பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் என்று அண்ணா நாடாளுமன்றத்தில் கன்னிப்பேச்சில் உதிர்த்த சொற்கள்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் பல எம்பிக்களின் உரையின் துவக்கமாக இருக்கிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அண்ணாவின் புகழ்பெற்ற முழக்கமாகும். இன்றைக்கு தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அண்ணா முன்வைத்த மாநில சுயாட்சி கொள்கைதான். திராவிட அரசியல் இயக்கத்தின் முதல் வித்து பேரறிஞர் அண்ணா என்றால் அது மிகையல்ல. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் தமிழ்நாடு என பெயர் மாற்றம், அரசு சின்னத்தில் சத்தியமேவ ஜெயதே என்று இருந்த வடமொழி சொல்லை வாய்மையே வெல்லும் என மாற்றியது, சாதி மறுப்பு மற்றும் சடங்கு மறுப்பு திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது, இந்தி திணிப்பை எதிர்க்கும் வகையில் இருமொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டது என பல்வேறு முற்போக்கு திட்டங்களையும் அவர் கொண்டு வந்தார். நீட் தேர்வால அனிதாவில் ஆரம்பிச்சு ஜெகதீஸ்வரன் வரைக்கும் இதுவரை 22 உயிர்கள் போயிருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இந்த தற்கொலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தற்கொலைகளை நிறுத்த வேண்டும். அதற்கு நம் மாணவருடைய கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம். இங்கே இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் மட்டும் துவங்கவில்லை, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் துவங்கி இருக்கிறீர்கள். எனவே இந்த கையெழுத்து இயக்கத்துடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, மாணவர்களுடைய வெற்றி, கல்வி உரிமை வெற்றி. நீட் வந்தா
தரமான டாக்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. மெடிக்கல் காலேஜில் பணம் வாங்கிட்டு சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? பிஜி மெடிக்கல் கோர்ஸ் படிக்க பிஜி நீட் தேர்வில் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தெரியுமா? இதுதான். இது என்னது? முட்டை எடுத்தா போதும் டாக்டர் ஆயிடலாம். முட்டை பர்சன்டேஜ் பிஜி நீட் தேர்வில் முட்டை பர்சன்டேஜ் வாங்கினாலே போதும் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு எலிஜிபிள்னு இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது சும்மா போய் நீட் தேர்வு எழுதிட்டு வந்தாலே போதும், அப்புறம் பணம் கொடுத்து பிஜி மெடிக்கல் சீட் வாங்க முடியும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், கேலி கூத்து. உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது நடந்ததுண்டா? கொஞ்சம் நீங்கள் அத்தனை பேரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான நேரங்களில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பை நாம் நினச்சி பார்க்க வேண்டும். நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய உழைப்பால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இவ்வளவு தூரம் முன்னேறிக்குங்கிறத நீங்கள் உணர வேண்டும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கள்ளக்குடிக்கு முக்கிய பங்கு உண்டு. திருச்சி அருகே உள்ள கள்ளக்குடி என்ற ஊரின் பெயர் டால்மியாபுரம் என்று மாற்றியமைக்கப்பட்டதை கண்டித்து 1953 ஜூலை 15ஆம் தேதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார் கருணாநிதி. இந்த போராட்டம் கருணாநிதிக்கு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்தது. திமுகவை தோற்றுவித்ததில் முக்கிய பங்காற்றிய கருணாநிதி அண்ணாவின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணாவின் மறைவிற்கு பின்னர் திமுகவை வழிநடத்திய கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் தான் எவையெல்லாம் திராவிட இயக்கத்தின் கோரிக்கைகளாக ஏட்டில் இருந்தனவோ அத்தனையும் செயல் வடிவம் பெற்றன. ஏழை எளிய மக்கள் நலம் பெற்றனர். கைரிக்ஷா ஒழிப்பு, சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய நாட்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை வழிநடத்தும் முதலமைச்சர்கள்தான் தேசிய கொடியை ஏற்றும் உரிமை, அரசு பணிகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, கணவனை இழந்த பெண்களின் மறுமணம், சாதி மறுப்பு திருமணத்திற்கு உதவித்தொகை, குடிசை மாற்று வாரியம் அமைத்தது, சொத்தில் பெண்களுக்கு உரிமை உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்தது. சமத்துவபுரம் என அசைக்க முடியாத திராவிட அரசியலின் தலைமகனாக ஜொலித்தார் கருணாநிதி. 1970ஆம் ஆண்டில் பெரியார் உயிருடன் இருக்கும் போதே கோவில் கருவறைக்குள் செல்லும் போராட்டத்தை அறிவித்தார். அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் எனும் சட்டம் விரைவில் வரும் என நம்பிக்கை அளித்தார். அதன் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரான கருணாநிதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக அரசாணை பிறப்பித்து அதற்கான சட்டத்தையும் இயற்றினார். அப்போது பெரியார் நெஞ்சில் தைத்திருந்த முள்ளை அகற்றிவிட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் அவர் குறிப்பிட்டார். திராவிட அரசியல் இத்தனை தூரம் செழித்து அதன் அறுவடையும் சிறப்பாக அமைந்ததற்கு கலைஞர் கருணாநிதி மிக முக்கிய காரணமாவார். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா டிராபிக் ஜாம் ஆகும், அதை நம்ம படம் பிடிச்சு புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்த ஸ்டாலின் திராவிடம், மொழிப்பற்று, தமிழினம், சமூக நீதி எனும் கொள்கையிலேயே வளர்ந்தார். 1968ஆம் ஆண்டு தனது நண்பர்களுடன் இணைந்து கோபாலபுரத்தில் திமுக இளைஞரணியை ஆரம்பித்தார் மு.க. ஸ்டாலின். 1983 முதல் 2018 வரை 40 ஆண்டுகளாக திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வகித்தார். 1975ஆம் ஆண்டு நாடே அவசர நிலை பிரகடனத்தால் அவதியுற்றது. துடிப்புமிக்க இளைஞரின் பொறுப்பில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவசர நிலையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு மீசா சட்டத்தின் கீழ் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார். 1989ஆம் ஆண்டு
சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு சென்னை மேயராக பொறுப்பேற்ற மு.க. ஸ்டாலின் சென்னை நகரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிங்கார சென்னை என்ற திட்டத்தை செயல்படுத்தினார். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியது. ஒகேனக்கல் மற்றும் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் உட்பட பல திட்டங்களை செயல்படுத்தினார். 2008ஆம் ஆண்டு திமுக பொருளாளராக நியமிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். 2018இல் திமுகவின் தலைவராக இருந்த கருணாநிதி உடல்நலக் குறைவால் மறைந்ததை அடுத்து திமுகவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவு மற்றும் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான இடம் தொடர்பான சர்ச்சையில் நீதிமன்றத்திற்கு சென்று சட்ட போராட்டத்தில் வென்று மகனாகவும் கட்சியின் முக்கிய தலைவராகவும் இருந்து இறுதி மரியாதையை நிறைவேற்றினார். ஒரே ஒரு முறையாவது உங்களை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதம் வாசிப்போரை கலங்கச் செய்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்த மு.க. ஸ்டாலின் திராவிட அரசியலின் 3.0ஆக முதலமைச்சரானார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அவர் உறுதிமொழி எடுத்தது இந்தியாவையே புருவம் உயர்த்தி பார்க்க வைத்தது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று விமர்சிக்கவும் வைத்தது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பின்னர் விடியல் பயண திட்டம், மகளிருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை, காலை உணவு திட்டம், மக்களை தேடி முதல்வர் திட்டம் உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி திராவிட அரசியலின் பாரம்பரியத்தை தொடர்கிறார். முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகையில் வருகின்ற பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, இப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பல முறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்து விட மாட்டேன். திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்த உதயநிதி ஸ்டாலின் தனது இளமை காலம் முதலே தமிழ்நாடு அரசியலை உற்று கவனித்து வந்தார். நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தாலும் அரசியல் திராவிட இயக்கத்தை படித்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசின் பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிராக திமுக உறுப்பினராக போராட்டத்தில் இறங்கினார். இதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து இயங்கி வந்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் உதயநிதி ஸ்டாலின். அடுக்கு மொழியில் அல்லாமல் எளிமையான முறையில் அண்ணே அக்கா என உரிமையோடு தொண்டர்களிடம் அவர் பேசியது பெரிதும் பயன் அளித்தது. அத்தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக கூட்டணி 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி அன்று திமுக இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தல் என்பது முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இல்லாமல் நடைபெற்ற முதல் தேர்தல் என்பதால் தமிழ்நாட்டில் கூடுதல் எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்காக தேர்தல் பரப்புரையை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் முதல் நாளே திருவாரூரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் விடுதலையானதும் மீண்டும் பரப்புரை களம் சூடுபிடித்தது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதாக உறுதியளித்துவிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் கட்டவில்லை என கேள்வி எழுப்பினார். குறிப்பாக சென்ற இடமெல்லாம் எய்ம்ஸ் என எழுதப்பட்ட ஒற்றை செங்கலை உயர்த்தி காட்டிய போது
அதிமுக பாஜக கட்சிகளின் மீதான நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தது போலிருந்தது. இதேபோல பண மதிப்பிழப்பால் செல்லாத 1000 ரூபாய் நோட்டுடன் பிரச்சாரம் செய்தது, நீட் தேர்விற்கு எதிரான பிரச்சாரம், 1 ரூபாய் கொடுத்தால் மத்திய அரசு 29 பைசா தான் தருகிறது என்ற பிரச்சாரம் என தேர்தல் களத்தையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் அனல் பறந்தது. இதன் தொடர்ச்சியாக சனாதன தர்மம் குறித்து அவர் பேசியது தேசிய அளவில் விவாத பொருளானது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். வெற்றி பெற்ற பிறகு தொகுதி பணிகளில் மிகவும் தீவிரமாக இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் வீதி வீதியாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், பொது கழிப்பறைகள் என அதிரடியாக ஆய்வுகளை நடத்தி கவனம் பெற்றார். உதயநிதி ஸ்டாலினின் தீவிரமான களப்பணிகளுக்கு அவருக்கு கட்சியினரிடையே மிகுந்த வரவேற்பு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் பதவியையும் பெற்று தந்தது. இதைத் தொடர்ந்து 2022 செப்டம்பர் 14ஆம் தேதி அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அமைச்சராக அவர் பதவியேற்ற பின்னர் பல சர்வதேச விளையாட்டுகளை தமிழ்நாட்டில் நடத்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். உதாரணமாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள், ஃபார்முலா 4 கார் பந்தயம், கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் என பல சாதனைகளை புரிந்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று திராவிட அரசியலின் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக உருவெடுத்துள்ளார்.